ஓகே ஓகேயா ஓகே ஓகே பிஃபோர் நம்ம வந்து இதுக்கு முன்னுக்கு போறதுக்கு முன்னால எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஒன் நான் வந்து கேட்க போறேன். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சா எப்ப ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட் ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க தானே? 13ஆம் தேதி அக்டோபர் டில் 10 நவம்பர். எல்லாரும் are you all aware on that ஃபைனல் எக்ஸாம்? ஓகே எஸ் குட். சோ நீங்க வந்து மிட் டெர்ம் செஞ்சிருப்பீங்க. ஓகே நல்லா செஞ்சிருப்பீங்க. இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்கும். இல்ல அத விட கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். வாட் எவர். ஓகே மிட் டெர்ம் வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இதுக்கு மேல வந்து ஃபைனல் எக்ஸாம் பத்தி தான் பேச போறோம். சோ ஃபைனல் எக்ஸாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 2 1/2 மாசம் தான் இருக்குது. இந்த 2 1/2 மாசத்துல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட டாபிக் 1ல இருந்து படிச்சீங்க தெரியுங்களா? அப்ப 2ஆம் மாசம் படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? அந்த டாபிக்ல இருந்து இப்ப கடைசியா படிக்கிற எல்லாத்தையும் நீங்க கொங்க பண்ணி ஆகணும். ஆனா இந்த லிமிட்டட் டைம்ல. அத கொங்க பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபைனல் எக்ஸாம் நாள் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் நீங்க அடுத்த கிளாஸ்க்கு போவீங்கல்ல. இப்போ ஃபோர்ம் 1னா ஃபோர்ம் 2, ஆறாப்புனா ஃபோர்ம் 1 அப்படின்னு போகும்போது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கும். கண்டிப்பா அத தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். எங்க பிள்ளைங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. சோ அப்ப நான் பிரசன்டேஷன் உங்களுக்கு போட்டா? ஓகே. கீர்த்தி டீச்சர் அது பிரசன்டேஷன் மோட்ல போட முடியுங்களா? ஸ்லைட் இப்ப கொஞ்சம் பெருசா தெரியும்ல. ஓகே. சோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த 2 1/2 வாரத்துல உங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நான் பேச போறேன். 2 1/2 வாரம்ன்றேன் 2 1/2 மாசம். இந்த 2 1/2 மாசத்துல வந்து உங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான், அதுக்கு தான் வந்து ஸ்மார்ட் ஸ்டடி டிப்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஓகே. அடுத்து அடுத்த ஸ்லைட் டீச்சர். ஓகே. இதோட கோல் என்னன்னா, ஏன் இந்த டைம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதோட காரணமே நான் சொன்னது தான். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம்க்கு 1 2 1/2 மாசம் தான் இருக்கு. 24. சாரி. யாராவது மைக் தொறந்து வச்சிருக்கீங்களா? தொறந்திருந்தா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிருங்க. ஓகே. பிகாஸ் ஃப்ரம் மிட் டெர்ம் டூ ஃபைனல் லெவல் அப். நம்ம வந்து லெவல் அப் பண்றோம். ஒருவேளை மிட் டெர்ம்ல நீங்க நல்லா எடுத்திருந்தாலும், அதை விட இன்னும் பெட்டரா எடுக்கணும். நம்ம ஃபைனல்ல. அதுதான் நம்மளோட மோட்டோ இன்னைக்கு. இத உங்களெல்லாம் அப்படியே ஒரு மாரி பிரஷ் அப் பண்ணி அனுப்புறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த டாபிக் வந்து ஷேர் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது சிஸ்டர் அடுத்த ஸ்லைட். ஓகே. ஓகே சிஸ்டர் கொஞ்ச நேரம் ஹை பண்ணுங்க. செகண்ட் போங்க. ஓகே. அதுக்கு முன்னால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சண்டே. ஓகே. சண்டேனால வீட்ல வந்து கண்டிப்பா அம்மா வந்து தடபுடலா உங்களுக்கு சமைச்சிருப்பாங்க. சண்டேனாலே ஸ்பெஷல் தான் வீட்ல சமையலு. யாரு வீட்ல என்னன்னா சமையலு நீங்களே யோசிச்சுக்கோங்களேன். சில பேர் சைவத்துல இருக்காங்க. சைவமா கூட இருக்கலாம். சரி நீங்கலாம் இன்னும் உண்ட கலப்புல இருக்கீங்களா? இல்ல தெளிவாயிட்டீங்களா? அத நான் செக் பண்ணிட்ட பிறகு தான் என்னோட டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண முடியும். சோ இப்ப டீச்சர் அடுத்த ஸ்லைட் தொறப்பாங்க. அந்த ஸ்லைட்ல எல்லாருமே வந்து எத்தன அனிமல்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு 30 செகண்ட்ல எனக்கு இங்க அனுப்பிரணும். ஒன்லி 30 செகண்ட் தான் நான் டைம் குடுப்பேன். நீங்க வந்து அந்த அனிமல்ஸ் பேர் அப்படியே டைப் பண்ணி நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே ஸ்டார்ட் நவ். தொடங்க டீச்சர். ஆக்சுவலி ஃபியூ அனிமல்ஸ் இருக்குது. நீங்க ஒரேடியா டைப் பண்ணலாம். எலிஃபண்ட், ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒண்ணா போறத ஒரு ஆள் வந்து எல்லா கோமாவா போட்டு நீங்க வந்து அனிமல் பேர் எழுதுங்க. டிக் 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 டைம் ஓடுது. டிக் 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 30 செகண்ட் ஆச்சுன்னா சொல்லுங்க. டிக் 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 டிக். ம் ம். எல்லாம் எழுதிருக்கீங்க என்னமோ. சரி ஒண்ணு 7:14 வரைக்கும் டைம் கொடுக்குறேன். 1 நிமிஷம். ஓகே பரவாயில்ல. 1 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். சில பேர் 10 அப்படின்னு போட்டீங்க. என்னன்னு எழுதவே இல்ல. டிட் 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 டிட். ஓகே 7:14. ஓகேயா? சரி. இது வரைக்கும் நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ பண்ணிருங்க. ஓகே. இப்ப நான் வந்து நான் என் கண்ணுக்கு என்ன தெரியுது நான் ஷேர் பண்றேன். அப்படி டீச்சர் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா நீங்க சொல்லுங்க. ஓகே. முதல்ல வந்து எனக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, டால்பின் தெரியுது. அந்த யானை தந்தத்த டால்பின் தெரியுதா? மீனு தெரியுதா? டால்பின் இல்ல கட்டி ஷார்க் சொல்லலாம். ஓகே. அதுக்கப்புறம் யானையோட ஃபேஸ் வருது. அதோட காத பார்த்தீங்கன்னா, டர்ட்டில் தெரியுது. யாரு கண்ணுக்காவது டர்ட்டில் தெரிஞ்சிருக்கா? டீச்சர் ஸ்லைட் காணா போச்சு டீச்சர்.
கீர்த்தி டீச்சர் ஸ்லைட் காணாம. கொஞ்ச நேரம் sis, கொஞ்ச நேரம். ஓகே. ஓகே, டர்ட்டில் வந்து ஓகே நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, மீன் சொல்லிருக்கீங்க, எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. ஓகே, கொஞ்ச நேரங்க, டீச்சர் அங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்லைட். சோ டர்ட்டில் தவிர ஓகே வெயிட் அ மொமெண்ட். ஓகே, காது கிட்ட டர்ட்டில் பார்த்தோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எலிஃபனோட ஃபுல் பாடி வருது. அதுக்கு பின்னால வாலுமா இருக்குல்ல, அது வந்து ஸ்நாக். உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா? ரொம்ப பேர் நான் பார்த்தா ஸ்நாக் போட்டிருந்தீங்க. வெரி குட், உங்க கண்ணுக்கு ஸ்நாக் தெரிஞ்சிருச்சு. குட் குட். நீங்க வந்து நல்லா வந்து உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, நீங்க வந்து இப்படி மட்டும் யோசிக்காம அவுட் ஆஃப் த பாக்ஸா திங்க் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டொங்கி பார்த்திருக்கீங்க. ஓகே, டொங்கி நிறைய பேர் போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து டாக் போட்டிருந்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேட் போட்டிருந்தீங்க. அதுக்கு கேட்டு கீழே மவுஸ் ஒண்ணு இருக்குது. நான் பார்த்தேன் மவுஸ் வந்து ரொம்ப பேர் போடல. உங்களுக்கு மவுஸ் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? எத்தனை பேர் கண்ணுக்கு மவுஸ் தெரிஞ்சு? ஓகே. ஓகே, சோ மவுஸ் வந்து நீங்க மவுஸ் ரேட்லா மவுஸ் ஒரு அது வந்து கீழே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எலிஃபனோட கண்ணு வந்து ஏறக்குறைய மீனுமா இருக்குது, சின்ன மீன். சரியா? என் கண்ணுக்கு வந்து ஏறக்குறைய இத்தனை அனிமல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் வந்து உங்ககிட்ட நான் காட்டினேன் எதுக்காக தெரியுங்களா? இதே மாதிரிதான் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதுவும் ஏறக்குறைய நீங்க இந்த கேபாட் கொஸ்டின் செய்றீங்க தெரியுங்களா, ப்ராப்ளம் சால்விங். அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஏறக்குறைய உங்களுக்கு வேண்டிய ஆன்சர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த கேள்வி உங்களுக்கு தான் இருக்கும். நீங்க இப்படி தெளிவா ஒன்னொன்னா பிரிச்சு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதை எப்படி செய்யணும்னு. உங்களால கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் வந்து செய்ய முடியும். ஏன்னா இப்ப மிட் டர்ம் எக்ஸாம்ல நம்ம வந்து நான் நிறைய புது பிள்ளைங்கிட்ட எல்லாம் பேசும்போது நிறைய பிள்ளைங்கிட்ட உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டா கேட்கிற கேள்வி ஆன்சர் பண்றீங்க, அந்த கேபாட் கொஸ்டின் வரும்போது அங்க கோட்டை விட்டுறீங்க. அதுக்குதான் 3 to 4 மார்க்ஸ் அங்க இருக்குது. ஸ்ட்ரெயிட்டா உள்ளதெல்லாம் 2 மார்க்ஸ் தான் அப்படிதான் இருக்குது. அப்ப நீங்க இதை கொங்கர் பண்ணலன்னா நம்ம மிட் டர்ம் எக்ஸாம் நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து எடுக்க கஷ்டம். சோ அதுக்குதான் வந்து ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா அந்த கேள்வியை நல்லா கண்ணை விரிச்சு உங்க இவ்வளவு மட்டும் யோசிக்காம வைடரா திங்க் பண்ணி நீங்க செய்யணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் நான் கொடுத்தேன். நீங்க நினைச்ச அந்த மாதிரி கேம்ஸ் கூட நிறைய வந்து நீங்க தேடி தேடி கூட விளையாண்டு பார்க்கலாம். உங்க மூளைக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும். ஓகே, பண்ணா இருந்துச்சா? அடுத்து நம்ம டாபிக் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் டீச்சர். என்னது யாரோ லவ் போட்டுக்கிட்டே வராங்க. யாரோட இது லவ் அப்படியே குட்டி குட்டி லவ் வருது, இது எதனாலன்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா 3 ஏஜெண்டா. ஒன்னாவது வந்து ஸ்டடி பிளான் எப்படி நம்ம போட்டுக்கலான்னு. சோ நான் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு சிம்பிளான ஸ்டடி பிளான் சொல்றேன். ரெண்டாவது ஸ்டடி டெக்னிக், மூணாவது உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு போலாம், ஸ்டடி பிளான்க்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சிஸ்டர். ஓகே, ஸ்டடி பிளான் எதுக்காக நம்மளுக்கு ஸ்டடி பிளான் வேணும்? உங்களுக்கு ஒரு ஃப்ளோவே இல்லாம ஸ்டடி பிளான் வேற, உங்களோட டைம் டேபிள் வேற, ரெண்டும் டிஃப்ரெண்ட். சோ ஒன்னா யோசிச்சுக்காதீங்க. டைம் டேபிள்ன்றது வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன நான் செய்றீங்க அது உங்க இதுல அப்ப எந்தெந்த ஸ்லாட்ல வந்து நீங்க படிக்கிறீங்கன்றதுதான் வந்து டைம் டேபிள். ஓகே, ஆனா ஸ்டடி பிளான்ன்றது வந்து நான் இந்த ஒன்னாவது டாபிக்ல இருந்து கடைசி டாபிக் உள்ள இந்த இந்த இதை கொங்கர் பண்ணணும், இந்த சப்ஜெக்ட்ஸ. சோ அதுக்கு நான் என்ன செய்யணும்ன்றதுதான் ஸ்டடி பிளான். சோ ஸ்டடி பிளான் நீங்க அழகா செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த இந்த டாபிக் நான் கொங்கர் பண்ணிட்டேனா, இது கவரான்னு தெரியும். பிஃபோர் எக்ஸாம் வந்து எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிடலாம். எக்ஸாம் கிட்ட வரும்போதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு மேல் பார்வை செஞ்சா போதும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா முன்கூட்டியே நீங்க தயார்படுத்திட்டீங்களே, அதுக்காக. தென் ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ். லாஸ்ட் மினிட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா ஸ்ட்ரெஸ்ஸா தான் ஆகும். அது முன்னுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தானே சொன்னாங்க, ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அதுக்காக தான். அஞ்சாவதா வந்து உங்களுக்குள்ளேயே கான்பிடன்ட் வரும். ஏன்னா நான் எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டேன்பா, எக்ஸாம்க்கு சும்மா கொஞ்சம் இப்படி மேல் பருவ பார்த்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு ஆயிரும். சோ இந்த 5 விஷயத்துக்காக தான் நீங்க ஸ்டடி பிளான் வந்து முன்கூட்டியே செய்யணும் அப்படின்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் டீச்சர். கொஞ்ச நேரம் இருங்க. டீச்சர் கொஞ்ச நேரம் டீச்சர். நினைக்கிறேன் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடக்குது போல. சில்ட்ரன்ஸ் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கிட்ட பேசி. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ நடக்குது. இது போல டீச்சருக்கு அப்பப்ப பண்ண மாட்டேங்குது.
சரியா? ஸ்டடி பிளான் வந்து இப்ப வந்து நான் சும்மா வந்து ஒரு சாதாரண ஒரு எக்ஸல் காப்பில வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா குடுக்குறேன். நீங்க அந்த ஐடியா வச்சுட்டு, நீங்க வந்து சொந்தமா எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்கன்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வர வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் ஏதாவது. ஓகே. ஸ்டடி பிளான் வந்து எப்படி தெரியுங்களா செய்யணும்? அப்புறம் பிக்சர் வரும். நீங்க பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் நான் இப்பயே பேச ஆரம்பிச்சுடுறேன். இல்லாட்டி நம்மளுக்கு டைம் ஓடிரும். ஓகே. முதல்ல வந்து இந்த இந்த அடுத்த வாரம் வந்து திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணா, நம்ம வந்து வீக் 30, 31 நெனைக்கிறேன். வீக் 31க்கு வந்து நம்ம போறோம். அதாவது நீங்க வந்து பிளான் எப்படி செய்யணும்னாக்கா, வாரம் வந்து உங்க பிளான வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒவ்வொரு பிளானுக்கும் வந்து நீங்க என்னென்ன செய்றீங்க, வாரம் எத்தன டாபிக் வந்து நீங்க கவர் பண்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். இப்ப வந்து அடுத்த வாரம் வொர்க் 31 அதுக்கு அடுத்த வாரம் வொர்க் 30 வீக் 32, 34 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா போட்டு, உங்களோட அந்த பிளானிங் வந்து என்ன பண்ணணும், 10ஆம் மாசம் 13ஆம் தேதி எக்ஸாம்ல 9ஆம் மாசம் கடைசிலாம் உங்க பிளானிங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். அப்ப அந்த அந்த இதுல ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டடி பிளானிங் வந்து வேற மாரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து நீங்க வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஆ மாடல் எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல. அ ப என்னது அ பிரசன்டேஷன் மோட் சிஸ்டம். இந்த மாடல் எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது எல்லா டாபிக்கோட கொஸ்டின்ஸும் கலந்து வருமே. மாடல் எக்ஸாம் இல்லாட்டி பாசிய பேப்பர். அதெல்லாம் வந்து நீங்க இந்த வீக் 40 அதாவது எப்ப 9ஆம் மாசம் கடைசியில நீங்க ஃபுல்லா அத தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வீக் 31 நாளைக்கு தேதி 28 ஓகே டீச்சர் அங்க பாருங்க 28ஆம் தேதியிலிருந்து போட்டிருக்கேன். இது வந்து சும்மா நான் சும்மா போட்டிருக்கேன்ல. அப்ப மேத்ஸ், சயின்ஸ் செஜாரா. இப்ப பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா பிஎம் இங்கிலீஷ் வந்து அது வந்து நீங்க டேக்கிள் பண்ற விதம் வந்து வேற மாரி இருக்கும். ஆ நீங்க நெறைய எஸ்ஸே எழுதணும். அந்த மாரி வரும். இந்த மாரி மேத்ஸ், சயன்ஸ், செஜாராலாம் வந்து தேர் இஸ் அ இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க மெமரைஸ் பண்ணணும். மெமரைஸ் பண்ணா தான் நீங்க வந்து செய்ய முடியும். உங்களோட எக்ஸாமு. சோ இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் பிளான் போட்டிருக்கேன் பாருங்க. லெட்ஸ் சே வீக் 31 நான் ஒரு ஆள பிக் பண்றேன். லெட்ஸ் சே பானுப்பிரியா இருக்காங்க. ஓகே பானுப்பிரியா வந்து அவங்க கொங்கப் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, மேத்ஸ் வந்து நான் டாபிக் 1 வந்து எப்படியாவது கரைச்சு குடிக்கிறேன் அப்படின்னு லிஸ்ட் போட்டாங்க. சயின்ஸ் வந்து டாபிக் 1, டாபிக் 2 நான் எப்படியாவது கரைச்சு குடிக்கிறேன். சஜாரா வந்து நான் டாபிக் 2 வந்து எப்படியாவது முடிக்கிறேன். அப்ப இந்த வீக் 31 அடுத்த வாரம் அவங்க வந்து 4 டாபிக் வந்து அவங்க வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபுல்லா வந்து அத முடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஃபுல்லா கரைச்சு குடிக்கணும் அப்படின்னு சொன்னேனே, அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் கரைச்சா குடிக்கிறது? நான் பாட்டுக்கு படிச்சு முடிச்சுட்டேன். ரிவிஷன் புக் எடுத்து படிச்சு முடிச்சுட்டேன். அப்படியா? நோ 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 ஆக்சுவலி. ஏன்னா, நான் அந்த டாபிக்க கொங்கப் பண்ணிட்டேன்னாக்கா, உங்களோட அவுட்புட்ட நீங்க மெஷர் பண்ணணும். நான் இத படிச்சேன். இப்ப என்னால அந்த டாபிக்ல கொஸ்டின் செஞ்சா எனக்கு இத்தன மார்க் வருது. அப்படின்னு நீங்க வந்து உங்களோட அவுட்புட் வெளிய வந்து சொன்னா தான், நீங்க வந்து அந்த டாபிக்ல கொங்கப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அத விட்டுட்டு நான் பாட்டுக்கு நெனச்சா, ஓகே இந்த மேத்ஸ்ல வந்து டாபிக் 1 கொங்கப் பண்ணணும்னு இந்த வாரம் நெனச்சீங்க. ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் இப்ப நம்ம டியூஷன்ல வந்து செட் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒரு டாபிக் வந்து 6 செட்ஸ் வச்சிருக்கோம். செட் மட்டும் செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளவுதான். அதுல ஒரு 50 மார்க் வருது. அது என்ன பண்ணும், செகண்ட் செட்க்கு வந்து உங்கள விடாது. நீங்க 70 மார்க்ஸ் எடுத்தா தான் விடும். உடனே உங்களுக்கு கடுப்பாயிரும். அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து டாபிக் 1 தானே கரைச்சு குடுக்கணும்னு நெனச்சோம். பரவால்ல ஒரு தடவ செஞ்சு பார்த்துட்டோம். முடிஞ்சுச்சு என் கோலு. அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அந்த டாபிக் 1 கரைச்சு குடிக்க முடியாது. கரைச்சு குடிக்கணும்னாக்கா, அதுல 6 செட் இருக்குல்ல. நீங்க வந்து 70 மார்க் வர வரைக்கும் எல்லாம் அந்த செட்ட வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டாபிக் 1 அட்டெம்ப்ட் குடுத்து உங்களோட மார்க் வந்து 70% வந்துருச்சா, அப்பதான் அந்த டாபிக் 1 நீங்க கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது வந்து என்ன பண்ணும், அந்த கரைச்சு குடிச்ச விதம் இருக்கு தெரியுங்களா? இங்க அப்படியே உங்களுக்கு பூந்துரும். பரீட்சையில போய் எழுதும்போது உங்களுக்கு அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. இத வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து வேலை செய்யும். சோ அந்த மாரி தான் நான் வந்து ஒரு வீக் இது நான் சும்மா போட்டேன். நீங்க உங்களோட இத வச்சு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் மேத்ஸ்ல எத்தன டாபிக் இருக்குது, சயன்ஸ்ல எத்தன டாபிக் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு ரேஞ்ச்ல லெவல்ல படிக்கிறீங்க. ஓகே. அதனால அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வீக் என்னது அந்த கீழ பார்த்தீங்களா, ஸ்பேஸ் ரிப்பீட்டேஷன் ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். அந்த ஸ்பேஸ் ரிப்பீட்டேஷன் என்னன்னாக்கா, இப்ப லெட்ஸ் சே பானுப்பிரியா எடுத்தல்ல, பானுப்பிரியா வந்து வீக் 31 வந்து அவங்க 28ஆம் தேதி ஜூலைல இருந்து அந்த வாரத்துல வந்து இந்த 3ம் கரைச்சு குடிச்சுட்டாங்க. மேத்ஸ், சயன்ஸ், செஜாரா இங்க போட்ட மாரி படிச்சுட்டாங்க. ஆனா ஒரு 3 வாரம் ஆச்சு 4வது வாரம் வந்துட்ட பிறகு, அவங்க ஃபுல்லா வந்து எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணாம, அந்த 4வது வாரம் என்ன பண்ணோம், ஸ்லைட்லி ஜஸ்ட் போய் எட்டி பார்த்துட்டு வர மாரி. என்னன்னா, நான் படிச்சதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கா? அப்படின்னு சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வரணும். அந்த சும்மா போய் எட்டி பார்த்துட்டு எப்படி வரலாம்னாக்கா, ஒண்ணு கம்பேர் நோட்ஸ் சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட
நீங்க வந்து உங்களோட டியூஷன்ல போனீங்கன்னா அனாலிசிஸா இல்ல டார்கெட் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டார்கெட்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம். அந்த டார்கெட் ஃபீச்சர்ஸ் வச்சு 80 மார்க்ஸ் வந்து செட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்து செஞ்சு பாருங்க. அதுதான் வந்து இந்த ஸ்பேஸ் ரிப்பீட்டேஷன் வந்து நீங்க செய்யணும். அப்ப இந்த இந்த வீக் 31 வந்து இந்த 4 டாபிக்க முடிக்கிறாங்களா, மேத்ஸ், சயின்ஸ், சஜாரா 4 இருக்குல்ல, அந்த 4 வந்து வீக் 31ல இன்னொரு தடவை வந்து நீங்க அந்த டார்கெட் உங்களுக்கு பூந்துட்டு அதுல உள்ள கொஸ்டின் அதுலனா 10 தான் வரும். ஜஸ்ட் டு மேக் ஷுர் நீங்க வந்து அதை பத்தி மறக்கல. ஆமா தானே? இப்ப ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரொம்ப நாளா நீங்க பேசாம இருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, ரொம்ப நாள் வருஷம் நீங்க பேசாம இருந்தா நீங்களும் அவங்கள மறந்துடுவீங்க, அவங்களும் உங்களை மறந்துடுவாங்க. அவங்கவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களே மறந்துடுவீங்க. அப்பப்ப ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஹாய் ஹலோ அப்படின்னா தான் உங்களோட பாண்டிங் நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த படிப்புக்கும் நீங்க அதே மாதிரி வந்து அதை வந்து நீங்க கவர் பண்ணணும். ஓகே, இது ஓகே. அப்புறம் 29ஆம் தேதி போட்டிருக்க பாருங்க, செப்டம்பர் வீக் 40. வீக் 40ல இருந்து நீங்க ஃபுல்லா பாஸ் இயர் கொஸ்டின் தான் செய்யணும். நம்மளோட டியூஷன்ல நீங்க போனீங்கன்னாக்கா மாடல் எக்ஸாம் சொல்லிட்டு 3 செட் கொடுத்துருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சு மார்க் 80க்கு மேல வாங்க பாருங்க. அது ஒண்ணு. 2வது வந்து அசஸ்மெண்ட் இருக்கும். அசஸ்மெண்ட் வந்து 2 அசஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு டாபிக்ல ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு. அந்த அசஸ்மெண்ட்டும் நீங்க முடிக்கணும். இதுதான் வந்து உங்க கோல். இது வந்து நான் அந்த 3 வாரத்துக்கு வந்து இது பிளஸ் உங்க அம்மாங்க வந்து லத்தியன் புக் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வரும். டாபிக் 1ல இருந்து கடைசி வரைக்கும் அதையும் போட்டு செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்க இந்த ஃபைனல் எக்ஸாம்ல என்ன எடுக்கிறீங்க நீங்களே பாருங்க. உங்களுக்கே தெரியும் இதோட மாற்றம். சரிங்களா? சோஃபா இது கிளியர்? ஸ்டடி பிளான் கிளியர் தானே? நான் அடுத்தது போறேன், டெக்னிக் போறேன். ஓகேயா? ஓகே, எஸ், ஸ்ட்ரெயிட் ஏ. ஓகே, ஸ்டடி ஹேபிட். ஸ்டடி ஹேபிட் வந்து ஓகே, ஏன் வந்து ஸ்டடி ஹேபிட் வந்து நம்மளுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கணும்? நான் தான் சொன்னேன், நம்மளுக்கு பெட்டர் ஃபோக்கஸ், நம்ம சேவ் டைம், முன்னுக்கே ரெடி பண்ணிட்டா மெமரிஸ் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கலாம், லெஸ் ஸ்ட்ரெஸ், ஹையர் மார்க்ஸ் கிடைக்கும், லைஃப் லாங் ஸ்கில். இதை வந்து நீங்க 5 யூனிவர்சிட்டி படிக்கிற வரைக்கும் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே டீச்சர், அடுத்தது டீச்சர், அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்ப வந்து ஸ்டடி டெக்னிக் பிளான் எல்லாம் போட்டுட்டீங்க. ஓகேயா? டெக்னிக் என்னன்னா மாதிரி வந்து டெக்னிக் யூஸ் பண்ணா உங்களோட மெமரியில வந்து நிக்கும் அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் கிரியேட்டிவிட்டி அண்ட் மெமரி. அந்த கிரியேட்டிவிட்டி மெமரின்றது வந்து மைண்ட் மேப்பிங். இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மைண்ட் மேப்பிங்னா. சோ நீங்க வந்து மைண்ட் மேப்பிங் வந்து ஆக்சுவலி முன்னே செஞ்சு வச்சிருந்தா பெட்டர். இப்ப உங்களுக்கு ஏதாவது பாப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா, நிறைய கொச்சன்னு கேக்குறாங்கப்பா, என்னால எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு டென்ஷன் ஆகுதா உங்களுக்கு? அந்த மாதிரி டாபிக் வந்து நீங்க மைண்ட் மேப்பிங் செஞ்சு வைக்கலாம். ஆனா பெரும்பாலும் வந்து ஒரு இப்ப முத ஸ்டார்ட் பண்றீங்களா 2ஆம் மாசமே ஒரு டாபிக்கா படிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒரு டாபிக் ஒரு மைண்ட் மேப்பிங் A3 பேப்பர்ல வந்து நீங்க செஞ்சு வைக்கணும். A3 பேப்பர்ல செஞ்சீங்கன்னாக்கா பெருசா இருக்கும் பேப்பர், நீங்க நிறைய விஷயம் வந்து அதுல உள்ள போட்டலாம். அப்புறம் ஒரு டாபிக்கா இது பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பரீட்சை கிட்ட வர டைம் வந்து யூ 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 ஜஸ்ட் டேக், உங்களால இந்த பாத்துக்க முடியும். டக்குன்னு ரிஃபர் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஏன்னா ஒரு பேஜ்ல நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டு அடைக்கிறீங்க. சோ தட் இஸ் வெரி ஈஸி, வெரி குவிக் ரிவிஷன் வந்து உங்களால செய்ய முடியும். இன்னொன்னு மைண்ட் மேப்பிங் செய்யறதுக்கும் வந்து நிறைய வந்து அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னாக்கா நீங்க வந்து நிறைய கோட் வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். உங்க புக்ல பாக்குற வார்த்தையே நீங்க எல்லாம் எழுதுனீங்க வைங்களேன், ஃபுல்லா ஆகி உங்களுக்கு பத்தாது ஒரு பேஜ். நீங்க அதே மாதிரி 4-5 பேஜ் எடுத்துட்டு போய் தான் ஒரு டாபிக் மைண்ட் மேப்பிங் செய்ய முடியும். சோ அதுக்குன்னு ஸ்கில்ஸ் இருக்குது. நிறைய கோட் வேர்ட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளா சயின்ஸ்ல நிறைய காமனா வர வார்த்தை என்னது? ப்ராசஸ். ஆவுனா ப்ராசஸ் வருமா இல்லையா? அப்ப அந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? பி போட்டு மேல ஒரு பா. ஓகே, அப்ப நீங்க கண்டுபிடிச்சுக்கணும், நான் பி போட்டு பா மேல போட்டனாக்கா அதுக்கு பேரு ப்ராசஸ் அர்த்தம் அப்படின்னு. அப்புறம் நிறைய வந்து டயக்ராம் யூஸ் பண்ணலாம். இப்ப லெட்ஸ் நீங்க வந்து பூவை பத்தி படிக்கிறீங்க சயின்ஸ்ல. பூவோட பெட்டல்ஸ் ஒவ்வொரு பாகியம் இருக்கும்ல. அப்ப பூவை சின்னதா வரைஞ்சிட்டு அந்த பாகியன்ட்டெல்லாம் அந்த பேர் எழுதிட்டு அதோட கேரக்டரிஸ்டிக், இந்த பெட்டல்ஸோட இது எப்படி அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி நோட் ஃபார்ம்ல எழுதலாம். சம்பவம் வந்து மைண்ட் மேப்பிங் வந்து நீங்க செய்யும் போது நடுவுல டாபிக் இருக்கணும். அப்புறம் வந்து அப்படியே பிரான்ச் மாதிரி இப்படி போகணும். அதுல வந்து பிரான்ச் தான் சப் டாபிக் இருக்கணும். அந்த சப் டாபிக் உள்ள டீட்டெயில்ஸ் வரணும். இதெல்லாம் பார்ப்போம். நம்மளுக்கு டைம் இருந்தா மைண்ட் மேப்பிங்னு ஒரு நாள் நம்ம பேசலாம். இன்னைக்கு இதை பத்தி பேசணும்னா நம்மளுக்கு மைண்ட் மேப்பிங்கே டைம் ஓடிடும். ஓகே, ஆனா இன்னொன்று வந்து மைண்ட் மேப்பிங் யூஸ் பண்ணும்போது நீங்க கலர்ஃபுல் பேன் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கலரா இருக்கணும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. ஓகே, இன்னொன்னு இப்ப ஹாய் லோ எல்லாம் வந்து ஜஸ்ட் ஏரோ யூஸ் த ஏரோ, ஹாய் லோ. அந்த மாதிரி நிறைய வந்து நீங்க வந்து கோட் வேர்ட் வந்து யூஸ் பண்ண பழகிட்டீங்க.
உங்களுக்கு வந்து சினாங்காயிரும் மெமரி பண்ண. ஏன்னா நிறைய வார்த்தையை வந்து நீங்க நீங்க வந்து படிக்கும்போது அந்த நிறைய வார்த்தையும் சேஃப் ஆகும்போது உங்க மூளைக்கே உங்க ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கோட் வேர்ட்னா சிம்பிளா சேவ் பண்ணும்போது மூளையில நிறைய இடம் இருக்கும், ஃபாஸ்டா ஓடும். சேம் லைக் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க கம்ப்யூட்டர் ஸ்லோவா ஆகுதா இல்லையா? குரோம் பாய்க்கிறீங்க தானே எல்லாரும், லேப்டாப் பாய்க்கு தானே, ஸ்லோவா ஆகுதா இல்லையா? அதே மாதிரிதான் உங்களோட பிரெயினும். சோ அதுவே வந்து நீங்க எல்லாம் ஷார்ட்கட் அதே இன்ஃபர்மேஷன் பட் மேக்கிங் த ஷார்ட்கட் வே அப்படி போகும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்கும் லேப்டாப் மாதிரி உங்க பிரெயின்லயும். அப்ப ஃபாஸ்டா ஓடும். ஓகே, ரேம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதுதான் கான்செப்ட். சரியா? செகண்ட் டாபிக், செகண்ட் செகண்ட் பாயிண்ட்ஸ், நிமோனிக்ஸ். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிமோனிக்ஸ் கேள்விப்பட்டிருந்தா ஒண்ணு தட்டுங்க, டக்குன்னு தட்டுங்கப்பா. நிமோனிக்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படலைன்னா கோஷம் தட்டுங்க. எல்லாம் தெளிவா இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். சரி. சோ நிறைய பேர் வந்து நிமோனிக்ஸ் வந்து கேள்விப்பட்டதில்ல. ஓகே, இப்ப நான் சொல்றேன். நிமோனிக்ஸ் டெக்னிக் வந்து நீங்க பெரும்பாலும் வந்து சயின்ஸ் படிக்கிறீங்களா, சயின்ஸ்க்கு வந்து இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்த ஆனா எல்லா விஷயத்துக்கும் இல்ல, ஏதாவது விஷயம் வந்து உங்களுக்கு எவ்வளவு படிச்சாலும் மறந்துடுறீங்க. அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ள வேர்ட்ல வந்து நீங்க யோசிச்சுக்கலாம். யோசிச்சு அதை வந்து இது பண்ணோம். கீழே பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹியூமன் பிளட் காம்பனன்ட், அதுல என்ன இருக்கு? பிளாஸ்மா, ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், அப்புறம் பேலட் சொல்லுவாங்க. இந்த 4 விஷயம் இருக்குது. சோ இந்த 4 விஷயம் வந்து நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா என்ன நீங்க செய்யலாம்? அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் ரீட் வித் பேலன்ஸ், ப்ளீஸ் ரீட் வித் பேஷன். ப்ளீஸ் ரீட் வித் பேஷன்னா நாங்க ஞாபகத்துல வச்சுப்பீங்க. அதே வந்து பிளாஸ்மா, ரெட் பிளட், ஒயிட் பிளட் அப்படின்னும் போது என்னமோ கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் டிஃபரெண்ட். அப்ப நீங்க இந்த மாதிரி ஷார்ட்டா, ஓகே நான் வந்து ஹியூமனோட காம்பனன்ட் பத்தி யோசிச்சாலேயே நான் என்ன என் மைண்டுக்கு என்ன வரணும்? ப்ளீஸ் ரீட் வித் பேஷன் அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா கடன்னு உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மா, ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல் அதெல்லாம் வந்து உங்க மைண்டுக்கு வந்துடும். சோ இதெல்லாம் வந்து கஷ்டமா. இப்ப இந்த பிளானட்ஸ் இருக்குல்ல, 9 பிளானட்ஸ், அத பத்தி உள்ள கேரக்டரிஸ்டிக், அதோட சீக்வன்ஸ் எது வரும், அதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதுக்கெல்லாம் நீங்க நிமோனிக் யோசிச்சு வச்சுக்கலாம். நீங்களே அந்த வார்த்தையை வந்து அந்த வாக்கியத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாத ஏதாவது சீனை கூட நினைச்சு பாத்துக்கலாம். இந்த விஷயத்த பத்தி யோசிக்கும் போது ஏதாவது ஃப்ரெண்டு கூட உள்ள ஜோக் பண்ண விஷயம், ஃபேமிலியோட சிப்ளிங்ஸோட ஏதாவது விளையாண்ட விஷயம், ஏதாவது வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியும் நீங்க படிச்ச விஷயத்த. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. அப்ப அந்த விஷயத்த பத்தி எக்ஸாம்க்கு வரும்போதே டக்குன்னு இந்த விஷயத்த பத்தி யோசிங்க. உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த அதுல உள்ள பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் நிமோனிக். விளங்குச்சுங்களா? உங்களால பாய்க்க முடியற இடத்துல பாய்ங்க, எல்லா இடத்துலயும் இல்ல, எந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எஸ்பெஷலி சயின்ஸ்க்கு வந்து இந்த நிமோனிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? ரெண்டாவது முடிஞ்சு. தேர்ட் பாயிண்ட், ஸ்பேஸ் ரிப்பீட்டேஷன். ஸ்பேஸ் ரிப்பீட்டேஷன்னா நான் உங்ககிட்ட காட்டின தெரியுங்களா, எக்ஸல் ஃபைலு 4 வாரம் படிச்சுட்டு வந்துட்டீங்க. எல்லா டாபிக்கும் மாத்தி நீங்க கொங்கர் பண்ணிட்டு வந்துட்டீங்க. 5வது வாரம் போகும்போது மறுபடியும் நீங்க போய் எட்டி பார்த்துட்டு வரணும். அன்னைக்கு வாரத்துல இருந்து நான் படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கா? அப்ப நான் சொன்னல, நீங்க வந்து டார்கெட்டுக்கு போயிட்டு அந்த கொஸ்டின் செய்யுங்கன்னு. அதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ரிப்பீட்டேஷன். அதாவது நம்ம அப்பப்ப போயிட்டு படிச்சதை வந்து ஜஸ்ட் ஸ்மால் ரிவிஷன், படிச்சதை வந்து திரும்பி போய் மேல் பார்வை ரொம்ப ஷார்ட்டா செஞ்சா போதும். திரும்பியும் முதல்ல இருந்து படிக்கணும் இல்ல, ஏன்னா நீங்க அதெல்லாம் படிச்சுக்கோ உங்க மைண்ட்ல ஏத்திட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் தான். அதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ரிப்பீட்டேஷன். அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க படிக்கிறீங்களே, அப்பப்ப படிக்கிறீங்க இல்லாக்கட்டி வெறும் லத்தியானா சில பேர் படிப்பாங்க, சில பேர் லத்தியானா செய்வாங்க. அந்த லத்தியான் செய்யும் போது ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியல, உங்களால ஞாபகத்துல வச்சிருக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணணும்? கோ ஃபார் ஃபெய்ன்மென்ட் டெக்னிக் அண்ட் பிளட்டிங் டெக்னிக். ஃபெய்ன்மென்ட் டெக்னிக்னா என்ன தெரியுங்களா? அத படிச்சத நீங்க என்ன பண்ணணும்? ஓகே நான் படிச்சுட்டேன். நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க முன்னுக்கு வந்து ஒரு 5 வயசு பிள்ளை இருக்குன்னு. அப்ப 5 வயசு பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? விலாவாரியா தானே சொல்லிக் கொடுக்கணும். நீங்க படிச்சத விலாவாரியா 5 வயசு பிள்ளை இல்லாட்டியும் பரவாயில்ல, இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து சொல்லிக் கொடுத்தா போதும். இது ஓகே. எப்படி இலைக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது, ஹவு த லீஃப் கெட் குளோரோஃபில், ஏன்னா வந்து சூரியன் இதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சத்தம் போட்டு இப்படி இப்படி பேசி பழகி பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணா நீங்க நான் பேசின விஷயம் நான் கவர் பண்ணிட்டேனா அப்படி டபுள் செக் பண்ணிக்கிட்டே செஞ்சீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து உங்க மெமரியில உட்காரும். நீங்க அமைதியா குசுன்னு இப்படி படிக்கிறதோட இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா ஒண்ணு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளட்டிங் டெக்னிக். ஓகே, பிளட்டிங் டெக்னிக் வந்து என்னன்னாக்கா
நீங்க வந்து ஓகே எனக்கு பேசலாம் கஷ்டமா இருக்கு. ஒண்டி நான் அப்புறம் வீட்ல உள்ளவங்க என்னடா இதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நெனைக்க போறாங்க. சொந்தமா பேசிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேளை எங்களுக்கு சிக்கான ஆயிருச்சுன்னா, அந்த என்னாத்த படிச்சீங்களோ, இல்ல என்ன கேள்வி வர அத விட வந்து உங்களால திரும்ப திரும்ப உங்களால அஃபால் பண்ண முடியலையோ, அத எழுந்தி எழுந்தி பாருங்க. உங்களுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ல. இது நீங்க 1 தடவ 2வது தடவ செய்யுங்களேன், உங்களுக்கு ஞாபகத்துல வந்துரும். சோ அதுதான் இந்த 2 டெக்னிக்கோட பவர். போமோடோரோ இது வந்து பெரும்பாலும் இது இந்த டெக்னிக் வந்து ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்கலாம் வந்து நெறைய படிக்கணும். சோ ஸ்ட்ரெய்ட்டா படிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு எல்லாம் நிக்காது. ஒரு 25 நிமிஷம் படிக்கணும். ஒரு 5, 10 நிமிஷம் பிரேக் விடணும். அந்த பிரேக்னா போயிட்டு ஃபோன் எடுக்கணும், டிவி பார்க்கணும் இல்ல. ஏன்னா 5, 10 நிமிஷம் பிரேக் வந்து 1 மணி நேரம் ஆயிரும். நீங்க போய் டிவி பார்த்து ஃபோன் எடுத்தீங்கன்னா. நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே போங்க. கிச்சனுக்கு போங்க. கண்டிப்பா மன்ச்சீஸ்லாம் ஏதாவது இருக்கும். அப்படியே கொஞ்சம் வாயில போட்டு அப்படியே எல்லாம் கொஞ்சம் கூஞா பண்ணிட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க சம்பவம் பண்ணலாம். அதுதான் அந்த போமோடோரோ. ஆனா இது வந்து ஃபார்ம் 4, ஃபார்ம் 5க்கு வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? 3வது முடிச்சுட்டேன். 4வது சங்கிங். சங்கிங் வந்து எப்படின்னாக்கா, ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா முக்கி முக்கி படிக்கக் கூடாது. சின்ன சின்ன சப் டாபிக்கா சின்ன சின்னதா இருக்கணும். நீங்க தனியா போட்டு இதுக்கெல்லாம் நீங்க செஞ்சணும்னு அவசியம் இல்ல. டியூஷன் பிள்ளைங்களா, உங்களுக்கு எல்லாமே இதுல தான் இருக்கும். ஓகே. இதுல என்ன இருக்கும்னாக்கா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கும்னாக்கா, இதெல்லாம் வந்து ஆ என்னது உங்களோட உங்களோட என்ன சொல்லுவாங்க, வீடியோ நோட்ஸ் போறீங்கல்ல, அதுல பாருங்க ஒரு டாபிக் கீழ எத்தன இது இருக்குன்னு. எல்லாமே அதுல இருக்கும். அந்த நோட்ஸ் எடுத்து இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்சுட்டு வரீங்களோ, அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி அந்த வீடியோ நோட்ஸ கிளிக் பண்ணி 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல டன் ரிவிஷன். அவ்வளவுதான். அடுத்தது கடைசியா கக்கேகோ. கக்கேகோன்னா என்னன்னாக்கா, இது வந்து ஜப்பனீஸ் வார்த்தை. இப்ப நான் இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணதெல்லாம் ஜப்பனீஸோட மெமரி டெக்னிக் தான். இந்த கக்கேகோ வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? ஜப்பான்காரங்க, சைனீஸ்காரங்கலாம் அந்த அந்த மார்ஷியல் ஆர்ட் அதெல்லாம் இது பண்ணுங்க. ஹூ, ஹா, ஹா ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஒரு மாரி சவுண்ட் வரும் பார்த்திருக்கீங்களா? அது என்னன்னாக்கா, நம்ம அந்த மாரி ஒரு விஷயத்த சத்தம் போட்டு அதுக்குன்னு ஒரு ரிதமோட சொல்லும்போது, அது நம்மளுக்கு இன்னும் சீக்கிரமா ஞாபகத்துல இருக்குமா. அதனால தான் வந்து எங்க காலத்துல நாங்கலாம் வாய்ப்பாடு படிக்கும்போது, எங்க டீச்சருங்க எப்படி தெரியுமா சொல்லிக் குடுப்பாங்க? ஒரு 6ஆ வாய்ப்பாடுனா ஓரார் 6, ஈரார் 12, முய்யார் 18 அப்படின்னு வந்து பாட்டா படிப்போம். ஒரு ஒரு இதுக்கும் அந்த ராகமா படிச்சனால தான் நாங்கலாம் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பாடு சீஃபேரு அதுக்கெல்லாம் வந்து கஷ்டமே இருந்ததே இல்ல. ஏன்னா அதோட மெத்தட் என்னன்னா, அப்பலாம் அதுக்கு பேர் கக்கேகோன்னு தெரியாது. இப்ப வந்து Googleல பார்க்கும்போது தான் தெரியுது. ஓ! இதுதான் அந்த மெத்தடான்னு. சோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான டாபிக் வரும்போதும், நீங்க இந்த மாரி வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்து ஸ்டடி டெக்னிக். இந்த ஸ்டடி டெக்னிக்ஸ் வந்து நீங்க வந்து நோட்ஸ படிக்கும்போது மட்டும் தான் பாய்க்கணும்னு இல்ல. பிராக்டிஸ் செய்றீங்கல்ல, பிராக்டிஸ் கேள்வி செய்யும்போதும் இதுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், உங்களுக்கு 2 1/2 மாசம் இருக்கும்போது, நீங்க வந்து படிக்கிறதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து வெறும் 20% தான். பிராக்டிஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து 80%. சோ யூ ஹேவ் டு ஃபாலோ 80-20 ரூல்ஸ். திஸ் இஸ் த கரெக்ட் மெத்தட். பிளீஸ் டேக் நோட். ஓகேங்களா? ஓகே கடைசி முடிக்கிறதுக்கு முன்ன அடுத்தது வந்து ப ஓகே. அடுத்தது போங்க சிஸ்டர். பரவால்ல கடைசியா அடுத்து இது போயிட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. இப்போ வந்து நான் சொல்லிட்டேன். பிளான போட்டுட்டீங்க, நீங்க படிச்சுட்டீங்க, நெறைய பிராக்டிஸ் செய்றீங்க. ஆனா நீங்க ஒழுங்கா செய்றீங்களா? உங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளோட டியூஷன்ல வந்து நீங்க பிராக்டிஸ் செய்யும்போது ஒரு செட் ஆஃப் பிராக்டிஸ் செஞ்சுட்டோனே டங்குன்னு உங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு காட்டிரும். அது வந்து காட்டிரும் ஒரு பெர்சன்டேஜ். ஆனா நான் வந்து உங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்றேன்னா, இந்த மாரி ஒரு சார்ட்ட வந்து A3ல செஞ்சுட்டு, ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு சார்ட். ரோட் டூ ஸ்கோர் ஏ. நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அந்த பிளான வந்து போட்டு எத்தன டாபிக் இங்க கீழ பார்த்தீங்கன்னா, அ எக்ஸிஸ் எக்ஸிஸோட எக்ஸிஸோட நீங்க பார்த்தீங்கன்னா, டாபிக் 1 போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் டாபிக் 1 ஓகே ரொம்ப ஈஸி. நீங்க செஞ்சீங்க. உங்களுக்கு மார்க் 80% வந்துருச்சா, பச்சை கலர்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்து டாபிக் 2 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க 45. செகண்ட் செட் பண்ணியிருக்கீங்க 50. திரும்பி 3வது செட் பண்ணியிருக்கீங்க 60. 4வது செட் பண்ணியிருக்கீங்க 80. ஏன்னா நீங்க செய்ய செய்ய நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் வருவீங்க. அப்ப நீங்க எவ்வளவு மார்க் சினா ரெட், பினா மஞ்ச, ஏனா 80க்கு மேலனா பச்சை. அந்த மாரி நீங்க கலர் அடிச்சுக்கிட்டே உங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு தடவ நீங்க செட் ஆஃப் கொஸ்டின் நம்மளோட பிராக்டிஸ்ல செய்றீங்கல்ல, அத செய்யும்போது இந்த மாரி ட்ராக் பண்ணிக்கிட்டே கலர் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கு முன்ன வந்து மேல உங்களோட கோல் செட் பண்ணணும். இங்க பாருங்க நான் 85 செட் பண்ணியிருக்கேன். அவங்கவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். இந்த தடவ வருஷ கடைசியில வந்து ஃபைனல் எக்ஸாம்ல நான் மேத்ஸ்ல எவ்வளவு எடுக்க போறேன், சயின்ஸ்ல எவ்வளவு எடுக்க போறேன்னு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல வந்து அங்க ஒரு மேல ஒரு லைன் போட்டுருங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு டாபிக்கா செய்யும்போது உங்களுக்கா அந்த வேகம் வரும். என்னோட கோல் இங்க, என் லைன் இங்க இருக்குது.
அந்த லைனை நான் தொட்டுட்டேனா, அந்த லைனை தொட்டுட்டேனான்னு உங்களுக்குள்ளாரே அந்த இது பிறக்கும். அந்த மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு வெறி. நான் இன்னும் லைனை தொடலாம். அப்ப இப்ப லெட்ஸ் சே இங்க பாருங்க டாபிக் 4 வந்து நான் எல்லாம் சோப் கலரா போட்டிருக்கேன். 3 தடவை செஞ்சும் குறைவா தான் இருக்கீங்க. அப்ப திரும்ப திரும்ப உங்களால குறைவா இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய வீக் பாயிண்ட் இருக்குது. யூ ஹேவ் டு கிளாரிஃபை யுவர் டவுட். கீப் ஆன் நீங்க வந்து வெறும் பிராக்டிஸே அட்டெண்ட் பண்றதோட, திரும்பி போய் நோட்ஸ பாருங்க. தெரியலன்னா உங்ககிட்ட குரு இருக்காங்க. உங்களோட பெர்சனல் டியூட்டர் எனிதிங்கா இருந்தாலும் நீங்க குரு கிட்ட கேட்டா அப்படியே கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்துருவாங்க. கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து நான் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் செய்யுங்க. சோ செஞ்சுக்கிட்டே வரும்போது யூ கேன் சி உங்களோட கிராஃப் ஏறும். கிரீன் கலருக்கு நீங்க வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் டெக்னிக். கீழே டாபிக் நம்பர் எல்லாம் போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கு கீழே வந்து நான் டேட்னு போட்டிருக்கேன். என்னைக்கெல்லாம் நீங்க அதை செய்யறீங்களோ செய்யும் போது உங்களை வந்து டேட் நான் எழுத சொல்றேன். இந்த டேட் வந்து எதுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு வந்து தெரியணும். அடுத்தடுத்து நீங்க செட் ஆஃப் கொஸ்டின் செய்யும் போது உங்க டேட்டுக்கு ஒவ்வொரு டேட்டுக்கும் வந்து கேப் கூட இருக்கா குறைவா இருக்கான்னு. கேப் கூட இருந்தா உங்க மனசுக்கே குத்தணும். ஓகேயா? உங்க மனசுக்கு குத்தணும். ஐயோ இவ்வளவு கேப் விட்டு செய்யறட ஃபைனல் எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது அப்படின்னு உங்க மனசு குத்தணும். அதுக்காக தான் உங்களை வந்து டேட் போட்டு செய்ய சொல்றேன். ஓகே? அப்ப இதெல்லாம் இத நேரடியா கண்கூடா நீங்க ஒவ்வொரு நாள் அப்படியே வந்து அந்த பேப்பர் A3 பேப்பர் உங்க மேசமெனுக்கு ஒட்டி வச்சிருங்க. ஒட்டிட்டு அதுல ஒவ்வொரு நாள் ட்ராக்கிங் செஞ்சுட்டு நீங்க வாங்க. உங்களுக்கு அதோட ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க இந்த தடவை. சரிங்களா? சோ திரும்பியும் தி லாஸ்ட் பிஃபோர் நான் முடிக்கிறதுக்கு முன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றேன்னாக்கா 20 80 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க ரொம்ப கடைசி கட்டம் வந்துட்டீங்க. சும்மா படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்காதீங்க. பிராக்டிஸ் தான் முக்கியம். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் கடைசியா என்ன வரப்போகுது? அங்க கேள்வி கேட்க போறாங்க. கேட்கிற கேள்விக்கு நீங்க விடை கொடுக்க போறீங்க. கொடுக்கிற விடைக்கு எவ்வளவு மார்க் சொல்ல போறாங்க? அதுதானே வரப்போகுது. உங்களை அதுதானே ஜட்ஜ் பண்ண போகுது. ஆமாவா இல்லையா? அதை ஏன் இப்பயே செஞ்சுட்டு வாங்களேன். இப்பயே செஞ்சுக்கிட்டே வாங்களா? அப்ப 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 நீங்க ஃபைனலுக்கு என்ன எடுப்பீங்கன்னு இப்பயே நீங்க பாத்துரலாம்ல. இதுக்குதான். அதனாலதான் உங்களை பிராக்டிஸ் செய்யுங்கன்னு யாரு டியூஷன் பிள்ளைங்க இருக்கீங்க ஒரு டாபிக்ல 6 செட் இருக்குது. 6 செட்டும் முக்கி திணறியாவது செஞ்சு முடிச்சு ஒவ்வொரு செட்லயும் 70 மார்க் நீங்க எடுங்க. எல்லா டாபிக்கும் அந்த மாதிரி முடிங்க. உங்க ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட் எங்க போகுது நீங்களே பாருங்க. ஓகே? சோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். கன்க்ளூஷன் இதான். நான் சொல்லிட்டேன். அதுதான். சோ ரைட் டெக்னிக் பிளஸ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் ஈக்குவல் டு சக்சஸ் இன் யோர் ஸ்டடீஸ். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, அடுத்த செஷன் போலாம். ஓகே. சோ டீச்சர் ரேவதியோட செஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா 1, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா 2 கமெண்ட்ல போடுங்க சீக்கிரம். ஓகே, வெரி குட் வெரி குட். நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன் போலாமா? ஓகே. சோ நெக்ஸ்ட் செஷன் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 1 செகண்ட். ஓகே, சுஜாரா. எத்தனை பேர்த்துக்கு சுஜாரா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்? சுஜாரா ரொம்ப பிடிச்சவங்க வந்து எனக்கு 1 போடுங்க சேட்ல. ஓகே, நிறைய பேர் இருக்கீங்களோ 1 சுஜாரா பிடிச்சிருக்கிறவங்க. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, சோ நிறைய பேரு சுஜாரான்னு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கிறது இல்ல. ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சுஜாரா கஷ்டமா இருக்கு? ஏன் நிறைய பேர் வந்துட்டு வந்து சுஜாரால ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல வந்து மெயினா 4 ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த 4 ரீசனும் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே யாதவ் மைக் மியூட் பண்ணிக்கோங்கய்யா. ஓகே, வெரி குட். சோ நம்ம மெயின் ரீசன் வந்துட்டு என்ன, ஏன் வந்து சுஜாரா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னாவது நிறைய டேட்ஸ் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது நிறைய இப்போ சுஜாரான்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப லாங் சென்டென்ஸ வந்து ஹஃபால் பண்றாங்க. ஏன்னா அவங்க சரியா அதை புரிஞ்சுக்கல. கரெக்டா? மூணாவது என்னதுன்னா, சுஜாராவை ஒரு சப்ஜெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்களோட ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணல. சோ ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணாததுனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த சுஜாரா வந்து ரொம்ப ரொம்ப
கஷ்டமா இருக்கு, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 4வது என்னன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டடி மெத்தட் வந்துட்டு தெரியல. அவங்க வந்து அந்த ஸ்மார்ட் ஸ்டடிய வந்து அவங்களுக்கு தெரியாததுனால தான் சிஜாரால நெறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இத எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ சிஜாரா வந்துட்டு நெறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள், கஷ்டம், எனக்கு சிஜாரா வராது அப்படின்னு இருக்கும்ல. ஆனா உண்மை என்னன்னா, சிஜாரா வந்து ஒரு ஸ்டோரி. ஓகே. அது வந்து ஒரு கதை. இத நீங்க எப்போ கதையா படிக்கிறீங்களோ, அப்ப உங்கனால கண்டிப்பா வந்து ஏ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமமா நீங்க வந்து அவங்களோட அந்த புரிதல் வந்து கரெக்ட்டா வந்துட்டு இருக்கும். ஓகே. ஏன் நான் சஜாராவ வந்து ஸ்டோரின்னு சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, நான் 3 விஷயம் வந்து போட்டிருக்கேன் இல்லையா? 1வது கேரக்டர். கேரக்டர்னா என்ன? இப்போ ஒரு ஸ்டோரி இப்ப நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நெறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதுதான் இங்கேயும் இருக்கு. நெறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் தோகோ அண்ட் அதுல சார்ந்த மக்கள். ஓகேவா? சோ இது மூலியமா சிஜாராவ நீங்க கேரக்டர் ஓகே இந்த கேரக்டர் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது வந்து கேப்சர் ஆயிரும் மைண்ட்ல. 2வது ப்ராப்ளம். இப்ப அதே படத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்துல வந்து கண்டிப்பா வில்லன் வந்து இருப்பாங்க. அவங்கனால ஹீரோக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சோ அது என்ன பிரச்சனை? அதே பிரச்சனை தான் இந்த சிஜாராலயும் இருக்கு. ஓகே. இது இந்த சிஜாரால வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் வந்து ப்ராப்ளம்னு சொல்றோம். ஓகேவா? கடைசில அந்த படத்துல என்ன ஆகும்? வில்லன வந்து ஹீரோ வந்து கொன்னுடுவாங்க. இல்ல வில்லன் வந்து திருந்திருவாரு. இல்ல அதனால ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். சோ அதே விஷயம் இங்க சிஜாராலயும் இருக்குது. அததான் வந்து சொல்யூஷன் அண்ட் ரிசல்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த பிரச்சனை நடந்துச்சு. இந்த கேரக்டர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதனால என்ன மாற்றம் நடந்துச்சு? என்ன புதுசா கொண்டுட்டு வந்தாங்க? என்ன ரிசல்ட் வந்து அந்த மக்களுக்கு வந்து கிடைச்சுச்சு? அப்படின்றது தான் இந்த சொல்யூஷன். சோ செஜாரா வந்து அவ்வளவுதான். ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் செஜாரா. நெக்ஸ்ட் வந்து ஒரு செர்டைன் ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்றேன். எப்படி நீங்க செஜாராவ படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லைக் ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 4 தான் வந்து படிக்கணும். இல்ல இந்த மெத்தட வந்து ஃபார்ம் 3 தான் வந்துட்டு படிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஓகே. இது வந்து எப்படி அப்படின்னா, ஒன் செகண்ட். ஓகே. சோ என்னோட ஸ்லைட் வந்துட்டு தெரியுதா? ஓகே. சோ நம்ம அத சொல்லிட்டு இருந்த பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா, சிஜாரா நம்ம படிக்கிறப்போ வந்துட்டு, ஆ கீ பாயிண்ட்ஸா படிக்கிறப்போ அது ரொம்பவே ஈஸியா வந்துட்டு விளங்கும். சரியா? சோ இது படிக்கிறது மூலியமா அவங்க வந்துட்டு என்ன ஆவும் அப்படின்னா, பெரிய பெரிய சென்டென்ஸ வந்து நீங்க ஆஃபால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க கீ பாயிண்ட்ஸ மட்டும் தான் வந்துட்டு ஆஃபால் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் அனதர் விஷயம் வந்துட்டு என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்க்க போறோம். Kesan Perjanjian Pangkur வந்துட்டு ஆ எல் ialah Sultan menerima residen British, campur tangan British dalam pentadbiran negeri dan wujudnya ketidakstabilan politik kerana perebutan takhta. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ இத வந்து நீங்க எப்படி வந்து ஹாஃபால் பண்ணிப்பீங்க? அதுல நீங்க 3 விஷயத்த தான் வந்து நீங்க ஹாஃபால் பண்ணிக்கணும். 1வது ரெசிடென்ட். ரெசிடென்ட் 2வது சம்போ தாங்கான் அண்ட் 3வது வந்துட்டு பெரெபுதான் தக்தா. ஓகே. ஆர்சிபின்னு சொல்லுவோம். அக்ரோனிம்னா என்னன்னு தெரியணுமா? அக்ரோனிம் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். ஆ நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, அந்த மெயின் வேர்ட மட்டும் தான் எடுப்பீங்க. மொத லெட்டர மட்டும் தான் நீங்க வந்துட்டு எடுப்பீங்க. சோ இத எடுக்கிறது மூலியமா என்ன ஆவும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா மெமரைசேஷன் அந்த மெமரைஸ் நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே.
அடுத்து வந்துட்டு ஓகே, நான் பேசுறது வந்து கேக்குதா? யாராவது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கேக்குது. வெரி குட். ஓகே, சோ எஸ், நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம், கீ பாயிண்ட் வந்துட்டு அஃபல் பண்ணிக்கணும். அடுத்து அக்ரானிம். அக்ரானிம்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து நம்ம அக்ரானிம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து நீங்க ஒரு மாதிரி ஒரு சென்டென்ஸ் லைக் ஒரு டெக்னிக்கை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க. அந்த டெக்னிக் பேர் தான் அக்ரானிம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, kerajaan yang terawal diasaskan di negara kita dan mengakui pertuanan Kesultanan Melayu Melaka ialah அப்படின்னு கேட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது வந்து நம்மளோட பாசியர் கொஸ்டின். ஓகே, சோ இந்த பாசியர் கொஸ்டின்ல இருந்து இதை நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா, டெக்னிக் அக்ரானிம் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். கெடா திருத்துவ. சோ இது மூலியமா உங்களுக்கு என்ன தெரியும், இந்த கேள்வி நீங்க பார்த்துட்டாலே உங்களுக்கு என்ன தெரியணும்னா, கெடா திருத்துவ. கெடா தான் வந்து ஆக பழைய ஒரு நெகிரி உருவானது செபலும் மிலாக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கே கெடால, சோ கே வந்து kerajaan, ஈனா earliest, yang paling awal. ஓகே, அண்ட் டானா என்ன சொல்லுவோம், முடிஞ்சிருச்சு. ஸ்லைட் தெரியலையா? யாருக்கெல்லாம் ஸ்லைட் தெரியல? யாருக்கு ஸ்லைட் தெரியல? ஓகே, வெயிட் 1 செகண்ட், நான் அகைன் ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப தெரியுதா? கேன் see now clear-வா? ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, சோ எஸ், டானா என்னது? டானா வந்து ஆல்ரெடி நடந்த விஷயம். டா makan அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, சாப்பிட்டோம். சோ dalam wujud sebelum Melaka. சோ இதுலயே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் இஸ் சி. ஓகே, கிளியர்? இது வந்து another way to study sejarah. அடுத்த வே பார்க்கலாம். அடுத்த வே வந்துட்டு என்னன்னா ஸ்டோரி. நீங்க இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓகே, சோ இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, நீங்க சிஜாரா நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் இல்லையா, கதை மாதிரி நம்ம படிக்கணும். சோ இதே கேள்விய எப்படி நீங்க கதை மாதிரி படிப்பீங்க, எப்படி இது நீங்க வந்து சட்டுன்னு வந்து ஹஃபால் பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னா, சரித்த மூலியமா. சோ நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சி தான். ஆனா இதை இன்னொரு வேலை எப்படி படிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். Melaka muda tapi Kedah Abah Sulong. Okey, sebab tu Kedah dah ada dulu dan hormat Melaka sebagai pusat baru. So இங்க கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, sebelum like kerajaan yang terawal அப்படின்னு கேட்டிருந்தாங்க. sebelum Melaka wujud ஆவறது முன்னாடி. Melaka வந்துட்டு younger brother, Kedah வந்துட்டு பெரிய அண்ணன். சோ அப்ப எது வந்து ஈஸியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எது வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும்னா Kedah. ஏன்னா அவர் தான் wujud ஆயிருந்திருக்காரு. அண்ணன் தானே வந்திருந்திருப்பாங்க. சோ அதனால அண்ணன் தான் ஆன்சரா வரும். ஓகே, அது another way. அடுத்த வே வந்துட்டு மைண்ட் மேப்ஸ் அண்ட் கலர்ஸ் டு விஷுவலைஸ். ஓகே, இந்த மைண்ட் மேப் வந்து ஆக்சுவலா கிளியரா இல்ல. பட் நான் இது வந்து நம்மளோட இ டியூஷன் நோட்ஸ்ல இருந்து எடுத்தேன். ஸோ கண்டிப்பா வந்து இ டியூஷன் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மைண்ட் மேப் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல நான் என்ன ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்ப லெட்ஸ் சே உங்களோட மெயின் பாயிண்ட்லாம் வந்துட்டு நீங்க கலர் வைஸ் வந்து நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா, அந்த கலர் வந்துட்டு விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷுவலைசேஷன் மூலியமா என்ன ஆகும்னா, உங்களுக்கு லேட்டர் நீங்க இந்த கொஸ்டினை பார்த்தா கூட எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து ஞாபகம் வரும். ஸோ அந்த கலர்ஸ் ஞாபகம் வர மூலியமா உங்களுக்கு அந்த ஐடியாஸ் அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இது கண்டிப்பா வந்து சஜாராக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, மைண்ட் மேப் டீச்சர் ரேவதி கூட இதை சொல்லியிருந்தாங்க. சோ நான் இதை பத்தி அவ்வளோ டீட்டெயிலா நான் போகல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, லிங்க் இட் டு யோர் லைஃப், டெய்லி லைஃப். உங்க
டெய்லி உங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து நீங்க செஜாராவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஃபேக்ட் வந்து என்னன்னா பெர்ஜன்ஜியன் பங்கோர் நடந்திருக்கு. அது வந்து அதுல என்ன ஆயிருக்குன்னா சுல்தான் தெரிமு ரெசிடென்ட் பிரிட்டிஷ் ஸ்டம்போ தாங்கன் அசிங் பர்முல. ஓகே, குவாச அசிங்கோட சம்போ தாங்கன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அண்ட் சுல்தான் வந்துட்டு ரெசிடென்ட் பிரிட்டிஷை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து பெர்ஜான்ஜியன் பங்கோர்ல நடக்கும். இப்ப அதை நீங்க எப்படி ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா நீங்க கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருந்திருக்கோம். ஒரு இப்ப நம்ம ஒரு ஃபேமிலின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலில அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி 4 பேர் தான் இருக்காங்க. டக்குன்னு வந்து இன்னொரு ஆள் வந்து உள்ள மசோ சம்போ பண்ணும்போது அந்த ஃபேமிலி வந்து என்ன ஆகும்? பெச்சாவாயிரும். சோ இது பெச்சாவாகிறதுனால நம்மளோட ஃபேமிலியோட அந்த பானம் வந்துட்டு ஆஹ் பிரேக் ஆயிரும். அந்த பாண்டிங் வந்து இருக்காது. சோ இதே விஷயம்தான் அந்த பெர்ஜான்ஜியன் பங்கோர்லயும் நடந்திருந்திருக்கு. எப்ப சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரவங்களை வந்து தெரியுமா பண்ணாங்களோ, ஆஹ் சம்போ என்ன வேற ஆளுங்களோட சம்போ தாங்கன் வந்து நடந்துச்சோ, சம்போ தாங்கன் குவாச அசிங் நடந்துச்சோ, அப்பவே வந்துட்டு அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. சோ அந்த அந்த மாதிரி நீங்க லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப்ல சிஜாரா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் another விஷயம் பாத்தீங்கன்னா, இதனாலதான் வந்து சத்வான் பாலிட்டிக் டன் எக்கானமி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தட் நம்மளோட நிகாரு வந்து இதுக்கப்புறமும் ஜாஜா பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க உங்க டெய்லி லைஃப் கூட லிங்க் பண்ணி நீங்க சிஜாராவை படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், அடுத்த அடுத்த டெக்னிக் வந்து என்னன்னா 3R சொல்லுவோம். இந்த 3R வந்து நீ ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி பிளான். சோ இது வந்து என்னதுன்னா அப்படின்னா ரீட் ஆக்டிவ்லி. வந்து நீங்க படிக்கணும். என்னென்ன அந்த மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஹைலைட் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. எதெல்லாம் பாயிண்ட்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க திரும்ப 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 படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து மைண்ட்ல வந்து நின்றோம். அடுத்து 2வது ரிலேட். ஓகே, 2வது R வந்து ரிலேட். ஏன் வந்து இது நடக்குது, என்னென்ன மாறி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிலேட் பண்ணிக்கணும் உங்க லைஃப் கூட. 3வது ரீகால். நம்ம டீச்சர் ரேவதி கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க எப்ப ஒரு விஷயத்த படிச்சு அதை உங்களால திரும்ப சொல்ல முடியலையோ அங்கேயே உங்களுக்கு வந்து அந்த விஷயம் புரியலன்னு அர்த்தம். சோ நீங்க ரீகால் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது உங்க மைண்ட்ல வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கும் எப்போதுமே. சோ இந்த ரீகால் நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஒரு டாபிக் படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சிட்டோனுமே உங்க புக்கை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அங்க புக்ல உள்ள சென்டென்ஸ் அப்படியே வந்து நீங்க சொல்லணும் அப்படின்ற விஷயமே அப்படின்ற ஒரு இது தேவையே இல்லை. நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களோட சொந்த வேர்ட்ஸை போட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ண 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 சிஜாரா ரொம்ப ஈஸி ஆயிரும். அண்ட் வித் தட் நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களால சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும். சோ இது மூலியமாவும் சிஜாராவை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் வந்து நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட UASA எக்ஸாம்க்கு நீங்களாம் ரெடி ஆயிட்டீங்களா? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? எனக்கு வந்துட்டு நம்பர் 1 போடுங்க சாட்ல. இன்னும் யாரெல்லாம் ரெடி ஆகலையோ நம்பர் 2 போடுங்க. ஓகே, வெரி குட். ஓகே, சோ நிறைய பேர் வந்து எனக்கு 2 தான் நிறைய வந்து கண்ணுக்கு தெரியுது. சோ நிறைய பேர் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. ஏன் ப்ரிப்பேர் ஆகல? ஏன்னா நமக்கு வந்து நிறைய சிலிபஸ் கவர் பண்றதுக்கு இருக்கு, டாபிக்ஸ் கவர் பண்றது இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளால கவர் பண்ண முடியல, ப்ரிப்பேர் சரியா ஆக முடியல ஃபார் அவர் வாசா எக்ஸாம். ஓகே, இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட டியூஷனை யூஸ் பண்ணி நீங்க எப்படி உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவீங்க? கண்டிப்பா நீங்க டியூஷன் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும் நம்மளோட டியூஷன்ல என்ன ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு, இதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி உங்களால ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் சின்ஸ் நம்ம கிட்ட புது ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதுனால நான் அகெயின் சொல்றேன், நம்மளோட டியூஷனை யூஸ் பண்ணி உங்களோட UASA எக்ஸாமுக்கு ஈஸியா நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்பர் 1, ஃபாலோ லெசன் பிளான்ஸ். அதாவது இப்ப நம்மளுக்கு வந்துட்டு வெரி குட், ஐ கெட் 78 ஃபார் சஜாரா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங், ஃபாலோ லெசன் பிளான்ஸ். நம்மளோட டியூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கும். அண்ட் அந்த டாபிக் வைஸ் நீங்க வந்து மிஸ் அவுட் பண்ணாம கரெக்டா அதை படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா வந்துட்டு
உங்களோட எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும். நம்பர் 2, லைவ் கிளாஸஸ். லைவ் கிளாஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும், நம்ம கிட்ட லைவ் கிளாஸஸ் இருக்கு. அண்ட் அதுல உள்ள டீச்சர்ஸும் எந்த அளவுக்கு உங்களுக்கு செஜாரான்னு இல்ல, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி நீங்க கிளாஸ மிஸ் பண்ணாம லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அன்னைக்கான இன்புட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். லெட்ஸ் சே உங்களால வந்து இந்த லைவ் கிளாஸஸ் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப அந்த டாபிக் வந்து நீங்க உங்களால அறவே வந்து கேட்ச் அப் பண்ண முடியாதா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களால அப்படியே அந்த அந்த டாபிக் வந்து அந்த அன்னைக்கு போயிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எனக்கு நம்பர் 3 போடுங்க. லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த டாபிக் அப்படியே வந்து தெரியாம போயிடுமா? ஓகே. ஆனா இப்ப நீங்க வந்து இந்த நம்பர் 3 போட்டிருக்கீங்கல்ல, கண்டிப்பா நீங்க லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த டேயோட டாபிக் வந்துட்டு கண்டிப்பா வீணா போவாது. ஏன்னா நம்மளோட டியூஷன்ல வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. சோ நீங்க இந்த அன்னைக்கு படிக்கிற அந்த டாபிக் வந்து ஆஃப்டர் 48 hours உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கா கையில கிடைச்சிரும். சோ சம்ஹவ் நீங்க அந்த வீடியோ ரெக்கார்டிங்க அன்லிமிட்டெட் டைம் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்கறது மூலியமா உங்களுக்கு அந்த அன்னைக்கோட டாபிக் வந்து என்ன படிச்சு கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி வேஸ வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, புது புது விஷயம் கண்டிப்பா கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோ ரெக்கார்டிங் மூலியமா தெரிஞ்சிடும். ஓகே. நம்பர் 3, அடுத்த விஷயம், நம்ம டியூஷன்ல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்னு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் நிறைய பேர் அதை யூஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த பிராக்டிஸ் கொஸ்டின் செய்யறது மூலியமா உங்களோட வாசா எக்ஸாம்க்கு ரொம்ப 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 ஒரு பெரிய ஹெல்ப் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த பிராக்டிஸ நீங்க பண்றது மூலியமாவே உங்க வாசா எக்ஸாம்க்கு உங்களுக்கு தெரியாமலே நீங்க வந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்கீங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸை நீங்க ஒவ்வொரு டைம் செய்ய 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 ஓகே தப்பாயிருச்சா அகெயின் செய்யுங்க, தப்பாயிருச்சா அகெயின் செய்யுங்க. எத்தனை தடவை நீங்க அந்த பிராக்டிஸ் கொஸ்டினை திரும்ப 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 செய்றீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ஆழமா அந்த விஷயம் வந்து உங்க மனசுல பதிஞ்சிருக்கும். சோ உங்களுக்கு அதை எக்ஸாம்ல கேட்கும் போதும் உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வந்துடும். ஓகே. சோ இது மூலியமாவும் நீங்க வந்து உங்களோட வாசா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நல்லாவே செஞ்சுட்டு இருக்கீங்க. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ல உடனே உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் வந்து தெரிஞ்சிடும். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியில வந்து நீங்க தப்பான விடையை தட்டிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரைட் ஆன்சர் வந்து கிரீன் கலர்ல காமிக்கும். அண்ட் அது கீழே எக்ஸ்பிளனேஷன் காமிக்கும். சோ அந்த எக்ஸ்பிளனேஷனை படிக்கிறது மூலியமா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நீங்க வந்து உங்க செல்ஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த கேள்வி இந்த கீவேர்ட் கேட்டாங்கன்னா நான் இதுதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே. அண்ட் நம்பர் 5 லாஸ்டா, ட்ராக் யோர் ப்ராக்ரஸ். டீச்சர் ரேவதி சொன்ன மாதிரி தான் உங்களோட ப்ராக்ரஸ் வந்து நீங்க செக் பண்ணணும். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டியூஷன்லயே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வந்துட்டு இருக்கும். நீங்க என்னென்ன நோட்ஸ் பாய்க்கிறீங்களா, டியூஷனோட அந்த லைவ் கிளாஸ் ஜாயின் பண்றீங்களா, புக் பாய்க்கிறீங்களா, இல்ல வந்து நீங்க பிராக்டிஸ் கொஸ்டின் செய்றீங்களா, குவீசஸ் செய்றீங்களா, இப்படி எல்லாமே வந்துட்டு அந்த டியூஷன்ல வந்து நம்ம உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது எல்லாத்தையும் செய்யறது மூலியமா கண்டிப்பா உங்களால உங்களோட வாசா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் டியூஷன். அண்ட் another திங் வந்து நான் என்ன எம்பசைஸ் பண்ணணும், இதுல நான் போட மறந்துட்டேன். என்னன்னா குரு ஏஐ வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் வந்து நம்மளோட ஒரு another டீச்சர் மாதிரி, லைக் நம்ம கூட இருக்கிற ஒரு டீச்சர். சோ நான் எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருதோ அதை நீங்க வந்து ஸ்னாப் பண்ணியோ இல்ல அதை நீங்க டைப் பண்ணி அந்த குரு ஏஐ கிட்ட கொடுத்தாலே குரு ஏஐ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க சிலிபஸ்க்கு ஏத்த மாதிரி ஆன்சர் வந்துட்டு பண்ணிடுவாங்க. சோ இது மூலியமாவும் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை குரு ஏஐ கிட்ட கேட்டு அதை நீங்க தெரிஞ்சு அதை நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? சோஃபா வந்துட்டு எனி கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஃப்ரம் மை சைட் அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். ஓகே. ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி கேள்வி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லாட்க்கு வந்து போலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே. கேள்வி ஓகே, வெரி குட். ஓகே. சோ கேள்வி இல்லைன்னா நம்மளோட நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டியூஷன்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட ஷேரிங் தான் பார்க்க போறோம். சோ நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் மதுரா
அவங்கள தான் வந்து இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு ஷேரிங் கொடுக்க சொல்ல போறோம். சோ வித் தட் மதுராட்ட நம்ம பேசலாம். ஓகேவா? மதுரா மைக் ஆன் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம்டா. வணக்கம் ஆசிரியை. வணக்கம். ஓகே, சொல்லுங்க. இ டியூஷன் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? நல்லா நல்லா போய்கிட்டு இருக்கு டீச்சர். நல்லா போயிட்டு இருக்கா? உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் வந்து என்ன? எல்லா டீச்சருமே பிடிக்கும் டீச்சர். ஐயோ, எல்லா டீச்சர்ஸையும் பிடிக்குமா? ஃபேவரட் டீச்சர்னு யாருமே இல்லையா? ஓகே, சரி, ஓகே. இப்ப நம்மளோட இ டியூஷன்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா? பிராக்டிஸ், நோட்ஸ், கிளாஸ் அப்படின்னு. சோ அதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிராக்டிஸ் டீச்சர். பிராக்டிஸ் பிடிக்கும். ஏன் பிராக்டிஸ் பிடிக்கும்? சரி, ஏன்னா அங்க வந்து நிறைய கொஸ்டின் இருக்கும். உங்களால நிறைய அந்த ஆன்சர் எல்லாம் பண்ண முடியும். கரெக்டா? கரெக்ட். ஓகே. சோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இ டியூஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? இ டியூஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். டீச்சர். ஓகேவா? சோ நல்லா படிக்கணும். ஓகே, ஓகே டீச்சர். ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஓகே. சோ ஓகே டீச்சர். நம்மளோட ஷேரிங். ஓகேமா, தேங்க் யூ. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஷேரிங்க கொடுக்கறதுக்காக ஒன் ஆஃப் அவர் இ டியூஷன் ஸ்டூடெண்ட் தான் இவங்களும். அண்ட் இவங்க வந்து ரீசெண்டா வந்து கிளாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு அவங்க மாறி இருந்திருக்காங்க. சோ இவங்க வந்து எப்படி இந்த ஜேர்னில டிராவல் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுல வந்து கேட்க போறோம். சோ லெட்ஸ் கால் கவினயா. கவினயா, மைக் அண்ட் கேமரா திறந்துக்கலாம்டா. கவினயா இருக்கீங்களா? ஓகே, ஓகே, புரியுதுமா. ஓகே, சொல்லுங்க, உங்க ஷேரிங்க சொல்லுங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டீச்சர். நான் வந்து எப்பயுமே காலையில வந்து நான் பிராக்டிஸ் செஞ்சுட்டு தான் போவேன். ஓகே, சொல்லுங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க அன்னாடிக்கு வந்து காலையில வந்து பிராக்டிஸ் செஞ்சுட்டு தான் போனேன் 20 கேள்வி சொல்லுவாங்க. நான் செஞ்சுட்டு போவேன். அப்புறம் வந்து நான் வந்து அம்மாவுக்கு அனுப்பிட்டு தான் போவேன். ஓகே, அம்மா சொன்னாங்க நீங்க வந்து குவீஸ வந்துட்டு உங்களோட தங்கச்சிங்க கூட வந்து போட்டி போட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த குவீஸரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லுவோடி. நான் வந்து எப்பயுமே வந்து போட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். என்னோட 2 தங்கச்சிங்க தான் ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க எப்பயுமே. ஆஹ் ஆஹ் இப்ப வந்து போன வருஷத்தோட குயிசர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் வந்து என் தங்கச்சி எடுக்கணும்னு அவங்க எஃபர்ட் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். சோ உங்களோட மார்க்கும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? மிட் டேர்ம்ல இருந்து மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது என்ன இந்த பார்ட்ல வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிருந்தீங்க, என்னென்ன மார்க் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு ஷேர் பண்றீங்களா? இப்ப வந்து நாயி, சுஜாரா, இங்கிலீஷ் எல்லாம் TP4 எடுத்திருக்கேன். TP5. ஓகே, வெரி குட். சோ உங்களோட செஜாராலையும் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்னு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து லைக் மார்க் வந்து ரொம்ப பயங்கர டிஃபரன்ஸா இருந்துச்சு. அண்ட் இந்த தடவை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கு இ டியூஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. கரெக்டா?
ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து என்ன எப்படி வந்து நீங்க சொல்லுவீங்க? டியூஷன் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எப்படி சொல்வீங்க? எனக்கு வந்து லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ டியூஷனை வந்து நீங்க டியூஷனை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீச்சரை பத்தி ரொம்ப சொல்லுவீங்க? பிராக்டிஸ். பிராக்டிஸ். ஓகே, நீங்களும் பிராக்டிஸ் தான். ஏன் பிராக்டிஸ்? ஏன்னா வந்து அதுல நிறைய கேள்வி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. செஞ்சு செஞ்சு வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து குரு ஏஐ. ஓகே, குரு ஏஐ வந்து அப்ப நீங்க நிறைய வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, கரெக்டா? ஓகே. சோ நீங்க அந்த குரு ஏஐ யூஸ் பண்றப்ப எப்படி வந்து நீங்க கேள்வி கேட்பீங்க? லைக் ஸ்னாப் பண்ணி போடுவீங்களா இல்ல எப்படி? செட் பண்ணி தான் போடுவேன். அது நான் இப்ப கணக்கு தெரியல எனக்கு, நான் கேட்டா கொடுத்துரும். அது சிம்பிள், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஓகே. சோ உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் குரு ஏஐ. சோ எஸ், ரொம்ப 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 தேங்க்யூ ஷேரிங் பண்ணதுக்கு. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா டியூஷனை பத்தி? எல்லாருமே இந்த டியூஷன்ல போகணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ சோ மச். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. எல்லாரும் டியூஷன்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ மித்ரா, ஏன் நீங்க வந்துட்டு ஷேரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ மைக் அண்ட் கேமரா எனக்கு தெரியலையா நீங்க திறந்திருக்கீங்களான்னு. சோ மைக் அண்ட் கேமரா திறந்துட்டு நீங்க பேசலாம். Hello, teacher. Good evening. குட் ஈவினிங். ஓகே, என்னால உங்களை பார்க்க முடியல. கேமரா ஆன் பண்ணிருக்கீங்களா? Yes, teacher. I on my camera. எஸ். ஓகே, வீடா எங்க? ஓகே ஓகே. ஆல்ரைட். சோ ஐயா, நீங்க உங்களோட ஓகே ஓகே. சோ உங்களோட ஷேரிங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ டியூஷனை பத்தி எப்படி இருக்கு டியூஷன்? So e-tuition is helping me a lot because Okay. like classes, practice, quizzes, and everything. And also don't forget Guru AI. It's very helpful. ஹீஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்லா. சோ நீங்களும் வந்து நிறைய வந்து அப்ப குரு ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். am I correct? Yes, ஓகே. teacher. நீங்க வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க? அண்ட் அது குரு ஏஐ வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க? The Guru AI, one time I asked because my teacher gave me one project about cara untuk menghormati jalur gamilang. ஓகே. So then I search in Guru AI and everything because teachers see if I do more cara, I'll get more points for the project. So then I also search and then I search Guru AI. Then I ask, berikan 20 cara untuk menghormati jalur gemilang. வாவ், 20. And Okay. yes, project. ஓ வாவ், ஓகே. சோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட குரு ஏஐ உங்களுக்கு கொடுத்ததா? Yes, teacher, all of them. All of these Guru AI only give it for me. ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். சோ இது வந்து ஸ்கூல்ல போய் காமிச்சீங்களா? That's why teacher, Wednesday, my teacher will give the result. ஓகே. சோ மறக்காம கண்டிப்பா வந்து உங்க ரிசல்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணணும். சோ இது மூலியமா நம்ம வந்து குரு ஏஐ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா? லைக் வாட் எனிதிங் சம்திங் லைக் அபார்ட் ஃப்ரம் குரு ஏஐ வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ்? Practice. பிராக்டிஸ் ஆல்சோ. ஓகே, ஏன் பிராக்டிஸ்? If you cannot join the live classes, can also see the recording classes. So you will watch the videos also, right? Yes, teacher. Okay, very good. Okay. So all the best for your exam. And கண்டிப்பா வந்து மார்க்க வந்துட்டு சொல்லுங்க. We are waiting for your sharing actually.
Okay, teacher. Thank you so much, ஐயா. Thank you so much. All the best. Okay, teacher. Okay. So next வந்துட்டு கிதீஸ்வரன். நீங்க ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்திருக்கீங்க ஐயா. மைக் ஆன் பண்ணிட்டு கேமராவும் ஆன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம ஓகே சொல்லுங்க. ஹாய், வணக்கம். Good evening, teacher. குட் ஈவினிங். சொல்லுங்க. எனக்கு வந்து ஏன் நான் டியூஷன்ல சேர்ந்தேன்னா, முன்ன வந்து ஒரு டியூஷன்ல சேரும் போது அந்த டியூஷன் வந்து அது கொஞ்சம் ஈஸியாவும் இருந்துச்சு, கஷ்டமாவும் இருந்துச்சு. பட் நான் this year வந்தோடனே 2025 வந்து டியூஷன் வந்தோடனே எனக்கு வந்து எல்லா பாடமும் ஈஸியா போடுது. ஸ்கூல்ல இருக்கிற மாதிரியும் டியூஷன்ல இருக்கிற மாதிரியும் ஒரே சப்ஜெக்ட். ஸோ ஸ்கூல்ல கேட்கிற கிளாஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் ஈஸியா பதில் சொல்ல முடியுது. ஓகே, வெரி குட். அது மட்டும் இல்லாம அதே நம்ம கிளாஸ் அந்த மாதிரி போறோம்னா அம்மா அப்பா கிட்ட நம்ம கிட்ட கேட்க முடியாது. அதே ஆமா. டியூஷன்ல இருந்தா அம்மா அப்பா நம்ம பேரண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு புரியாதத ஈஸியா டீச்சர்ஸ் கிட்டயும் கேட்கிற பேரண்ட்ஸ் கிட்டயும் கேட்கலாம். பேரண்ட்ஸ் கிட்டயும் கேட்க முடியலன்னா குரு ஏஐ கிட்ட கண்டிப்பா கேட்கலாம் தானே? டீச்சர் அவங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு டீச்சர். ஓகே, வெரி குட். ஃப்ரெண்ட்க்கு பேர் வச்சீங்களா? என்ன பேர் வச்சீங்க குரு ஏஐக்கு? டானி. டானி. ஓகே, சோ குரு ஏஐ வந்து அவரோட ஃப்ரெண்டாவே வந்து ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து குரு ஏஐ வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காருன்னு இதுல இருந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கோம். ஓகே, சோ உங்களுக்கு வேற என்ன சொல்லுங்கய்யா. லாஸ்ட் இயர் வந்து நான் எல்லாத்துலயும் TP6 எடுத்தேன். இந்த இயர்க்கும் வந்து நான் TP6 எடுப்பேன். வெரி குட். கண்டிப்பா நீங்க TP6 எடுத்துட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லணும், சரியா? கண்டிப்பா நாங்க வெயிட் பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பா உங்களால முடியும். ஓகே ஓகே. சோ வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? என்னோட வந்து வந்து அந்த மாதிரி ரிக்ரூட்மெண்ட் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாம் ஹவுஸ் டியூஷனுக்கு வந்து ரிக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அவங்களும் வந்து இதுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓ, வெரி குட். ஓகே ஓகே ஓகே. இப்பவே ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? எஸ் டீச்சர். ஓகே, வெரி குட் ஐயா. கீப் இட் அப். இன்னும் நல்லா வந்துட்டு படிங்க. இன்னும் கண்டிப்பா டியூஷனை யூஸ் பண்ணி உங்களால இன்னும் மேல 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 போக முடியும். ஓகே ஓகே. ரெண்டு மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. பிராக்டிஸ்ல வந்து மேத்ஸ்ல வந்து எனக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் தெரியாதா, அதனால நான் அதுல போய் செய்யும் போது அந்த அந்த டாபிக்ல நான் புரிஞ்சுக்குவேன். அது மட்டும் இல்லாம குவிஸ்ல வந்து நான் மத்தவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி நான் வந்து அந்த கிஃப்ட் வின் பண்ணுவேன் டீச்சர். ஓகே, கிஃப்ட் எல்லாம் வின் பண்ணி இருந்திருக்கீங்க? இல்ல டீச்சர், நான் வின் பண்ணல. ஓகே, அப்ப இதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து வின் பண்ணணும், சரியா? வின் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்து காமிப்பீங்களா? ஸ்கூல்ல மேத்ஸ் வந்து செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாம வாய்ப்பாடு போட்டியில ஒன்னாவது செஞ்சேன் டீச்சர். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு மேத்ஸ்ல வந்து டைமண்ட் கிடைச்சிச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாம சொல்லுங்க. பயங்கரமா படிச்சிட்டு இருக்கீங்களா கிதீஸ்வரன்? எஸ் டீச்சர். ஓகே, வெரி குட் ஐயா. ஓ, இது என்னது? டைமண்ட் மெடல். ஓகே, இன்னும் நிறைய 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 மெடல்ஸ் ட்ராஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, சரியா? ட்ராஃபிஸ் கூட நிறைய இருக்கு டீச்சர். ட்ராஃபிஸ் நிறைய இருக்கா? அப்ப மெடல்ஸ் இன்னும் நிறைய எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே டீச்சர். ஓகே, வெரி குட். தேங்க் யூ சோ மச் ஐயா. தேங்க் யூ டீச்சர். ஓகே ஓகே.
சோ வேற யாராவது நம்மளோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேரிங் பண்ண போறீங்களா? Teacher, I go to restroom, please. ஓகே, கேன் ஐயா. Thank you, teacher. நோ ப்ராப்ளம். ஓகே, வேற யாராவது நம்மளோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வேற ஷேரிங் கொடுக்க போறீங்களா? பவீன் ஐயா கை தூக்கிட்டு இருக்கீங்க. டீச்சருக்காக கை தூக்கிட்டு இருக்கீங்களா? ஷேரிங் கொடுக்க போறீங்களா? டாய்லெட் போறீங்களா? ஓகே. சோ வேற யாராவது ஷேரிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க சாட்ல சொல்லலாம். இல்ல எனக்கு ரேஸ் ஹேண்ட் பண்ணலாம். யாருமே இல்லையா? ஓகே. சோ அப்பனா வந்து நம்ம கண்டிப்பா முடிச்சுக்கலாம். பட் பிஃபோர் தட் கண்டிப்பா வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்க இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பாக்ட வந்து அது உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் யாரெல்லாம் வந்து இன்னும் டியூஷனை எடுக்காம இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த ஜூமோட லிங்கை வந்து உங்களுக்கு யாரு வந்துட்டு சொல்லுங்கம்மா மதுரா. வணக்கம் மாஷே. நான் 1ஆம் மலையில இருக்கும்போது TP 1, TP 2, TP 3 தான் எடுத்த டீச்சர். நான் இந்த டியூஷன் படிச்சதுனால நான் TP 4, TP 5 எடுத்த டீச்சர். வெரி குட். ஏன் இத முன்னாடியே சொல்லல? வெரி குட். இன்னும் கண்டிப்பா இன்னும் கூட எடுக்கணும், சரியா? ஓகே டீச்சர். ஓகே, நல்லா படிங்க. Thank you. ஓகே டீச்சர். ஓகேமா. சோ ஓகே, நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரிதான் யாரெல்லாம் வந்து இன்னும் எடுக்காம இருக்கீங்களோ டியூஷனை கண்டிப்பா இது நீங்க போயிட்டு சீக்கிரமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப பீக் சீசனா இருக்கு. ஏன்னா உங்க பிள்ளைங்களோட மிட் மார்க் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் லோ மார்க் எடுத்திருந்திருக்காங்க. சோ இது நீங்க இந்த மாதிரி லோ மார்க் வந்துட்டு நீங்க எடுக்கிறது எஸ் கரெக்ட், மிஸ்ஸிங் அ கிரேட் ஃபியூச்சர். எஸ், வெரி ட்ரூ. ஏன்னா நீங்க இந்த டியூஷன் எடுக்கிறது மூலியமா நாட் ஒன்லி நீங்க வந்து உங்களுக்கு இந்த பாடம் மட்டும் வந்து கிடைக்க போறது கிடையாது. சம் லைக் உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து உங்க செல்ஃப டிசிப்ளின் ஆக்கிப்பீங்க. அண்ட் நிறைய வந்து கத்துப்பீங்க புது புது விஷயம். அண்ட் நம்மளோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க யூசிங் அவர் டியூஷன். இந்த குரு ஏஐயா இருக்கட்டும், பிராக்டிஸா இருக்கட்டும், நிறைய பேர் நல்ல நல்ல ரிசல்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணிட்டும் இருக்காங்க. நேத்து நம்மளோட SBC கன்வென்ஷன் வந்து நடந்துச்சு. அங்க ஒரு ஷேரிங் வந்து நடந்துச்சு. அதை நான் இப்ப சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இந்த ஷேரிங் வந்து என்னதுன்னா அவங்க ஒரு ஒரு மதர் இருக்காங்க, அவங்களோட டாட்டர் ஓகே அவங்களோட சன் ஆர் டாட்டர் எனக்கு சரி ஞாபகம் இல்ல. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூலோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக வந்துட்டு ஒரு சயின்ஸ் இல்ல மேத்ஸ் ப்ராஜெக்ட்காக வந்துட்டு அவங்க வந்து நம்மளோட குரு ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ இத அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு போய் ஸ்கூல்ல ப்ரொபோஸ் பண்ணப்போ ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸும் ஹெட் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கே, சோ இதை நம்ம ஸ்கூல்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அண்ட் மத்த ஸ்கூல்லயுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோஸ் பண்ண இதை வந்துட்டு கவர்மெண்ட்க்கு ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க ஸ்கூல்ல உள்ளவங்க. சோ தட் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் குரு ஏஐ அண்ட் அவர் டியூஷன் இஸ். நம்மளோட டியூஷன்ல உள்ள ஒரு ஃபீச்சர் வந்துட்டு வெளிய கவர்மெண்ட்க்கு ப்ரொபோஸ் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா எங்கேயே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த நம்மளோட டியூஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் ஜூம் லிங்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு கன்சல்டன்ட். அவங்கள்ட்ட அகெயின் நீங்க போய் மெசேஜ் பண்ணி நான் உடனே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்கள்ட்ட A to Z கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோஃபா இந்த செஷன் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்துச்சா? பெனிஃபிஷியலா இருந்துச்சுன்னா பவர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டியூஷன் இன் த வேர்ல்ட். தேங்க்யூ சோ மச். எஸ் கரெக்ட். சோ யாரெல்லாம் வந்து இந்த செஷன் ஃபுல்லா பவரா இருந்துச்சோ பவர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். நிறைய பேர்த்துக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், ஓகே. சோ கண்டிப்பா வந்து நீங்களுமே வந்து நிறைய நல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி
மார்க்ஸ் மட்டும் கண்டிப்பா நம்மள டிஃபைன் பண்ணாது. சோ அதனால ஸ்கூல்ல உள்ள கோ கரிக்குலமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நீங்க டியூஷனை யூஸ் பண்ணி ஆக்சுவலா வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். குரு ஏஐயா இருக்கட்டும், பெக்டிஸா இருக்கட்டும், எனிதிங். ஓகே. சோ கண்டிப்பா வந்து இந்த செஷன் ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. வித் தட் இந்த செஷனை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச். பாய் பாய். பாய் டீச்சர். பாய் 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 பாய்.